ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி பெரும்பாலும் எங்கள்கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பாடசாலை மாணவர்கள் நிறைய இடர்பாடுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க, வழி தவறி போகிறாங்க. ஆனாலும் இந்த சந்தர்ப்பங்கள் எங்கே நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி காணப்படுது. அதாவது பாடசாலை பொறுத்தவரையில் பெரும்பாலும் பாடசாலைக்கு உள்ளுக்கு வந்ததிலிருந்து பாடசாலை விட்டு போகும் வரை மாணவர்கள் முற்றுமுழுதாக ஆசிரியர்களோட கண்காணிப்புக்கு கீழே இருக்காங்க. அதே சந்தர்ப்பத்தில் வீடுகள்லையும் மாணவர்கள் வீட்டில் காணப்படுற நேரம் பேரண்ட்ஸ்ட கண்காணிப்பில் இருக்காங்க. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் இவங்க எங்கே வழி தவறி போகிறாங்க அப்படின்ற கேள்விக்கு நாங்கள் பதில் தேடினால் எங்களுக்கு அந்த கேள்விக்கு பதிலாக அமைவது பாடசாலைக்கும் வீட்டுக்கும் இடையில தான் மாணவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கோ அல்லது வழி தவறி போறதுக்கான சான்சஸ் அதிகமாக காணப்படுது. உதாரணமா பாடசாலை விட்டு ஒரு மாணவன் போற நேரத்துல அவர் சந்திக்கிற ஆட்கள், அடுத்தது அடுத்த கிளாஸஸ் அவங்க மீட் பண்றாங்க, அடுத்தது ஊராக்கள் அவங்க மீட் பண்றாங்க. இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய விதமான ஆட்களை அவங்க மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் காணப்படுது. சில மாணவர்கள் பஸ்ல டிராவல் பண்ற மாணவர்களாக இருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த வீட்டுக்கும் பாடசாலைக்கும் காணப்படுற டிஸ்டன்ஸுக்கு உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. உதாரணமா சொல்லுங்கள், இந்த லவ் லெட்டர்ஸ் ஷேர் பண்றதாகட்டும், சப்ஸ்டன்ஸை ஒத்தர்ட்டின் இன்னொத்தர் வாங்கி கொள்றதாகட்டும், அடுத்தது உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபோன் யூஸ் பண்ணி தேவையில்லாத வீடியோக்களை ஷேர் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த கேப்புக்குள்ளே தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறத எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுது. ஸோ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், நிச்சயமாக ரோட்டில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி பொறுத்துறதுக்கோ அப்படி பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ ஃபுல்லாகவே மாணவர்களோட பின்னுக்கால நிற்கவோ எங்களுக்கு இயலாது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை எப்படி எங்களுக்கு மேனேஜ் பண்ணலாம்னு சொன்னால், மாணவர்களோட எங்களுக்கு இருக்க கனெக்ஷன் அது மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷனாக இருக்க போகுது. உதாரணமாக பாடசாலையில் ஒரு மாணவிக்கோ ஒரு மாணவனுக்கோ ஒரு லவ் லெட்டர் கிடைக்குதுண்டா அதை பற்றி தண்ட பேரண்ட்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட கனெக்ஷன் இருக்கணும். அதே நேரத்தில் ரோட்டில் வார நேரம் வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ஒரு மாணவனுக்கு அதை பற்றி பாடசாலை ஆசிரியர்களிடமோ அல்லது பேரண்ட்ஸிடமோ இதை பற்றி தைரியமாக சொல்லக்கூடிய நிலையில் பாடசாலை மாணவர்கள் காணப்பட வேண்டும். இதுக்கு என்ன செய்யலாம்? ஒரே வழி, இந்த கனெக்ஷன், இந்த எமோஷனல் கனெக்ஷன் எங்களுக்கு என்ன செய்யணும்னா கூட்டிக் கொள்றது தவிர வேற ஒரு வழியுமே இல்லை. ஏன்னா மாணவர்கள் இதை பற்றி பேசாட்டி தவறு செய்யாத மாணவர்கள் கூட அடுத்த மாணவர்களை பார்த்தோ இல்லாட்டி வேற வழி இல்லாமலோ இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து சிக்கல்களுக்கு உள்ளுக்கு போகிற சான்சஸ் அதிகமாக காணப்படுது. ஸோ இங்கே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை மாணவர்களுடனான அந்த கனெக்ஷனை கூட்டிக் கொள்வது தான். அது பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் மாணவர்களாக இருந்தாலும் சரி, அந்த கனெக்ஷனை சரியான முறையில் ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியான கனெக்ஷனாக ஆசிரியர்கள் மாணவர்கள் பேணும், அதே நேரம் பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தால் அதை சரியான ஒரு உறவு முறையாக நாங்கள் கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால் இந்த கேப்பில் மாணவர்கள் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்கிறத எங்களுக்கு தடுத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.